ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து இப்பதான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி திருத்தணியில ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து வடமாநிலத்து இளைஞர சரமாரியா வெட்டியிருந்தாங்க. ஸோ அதே வகையில இங்கேயும் 2 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இளைஞர வெட்டியிருக்காங்க சரமாரியா. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்திபன் அப்படிங்கிறவரு விழுந்த இடம். அந்த பையனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ வந்து போய் விசிட் பண்ணா, பயோல என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்ன்னு வச்சிருக்கான். ஸோ அட்வொகேட்ன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போதையில அதுவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, இந்த மாதிரியான ஒரு ரோட்டுல வெட்ட வெளிச்சத்துல இன்னொரு பையன வந்து கத்தியால சரமாரியா வெட்டி, அந்த பட்டா கத்தியோடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டிருக்கான். இந்த பகுதியில கஞ்சா அடிச்சுட்டு 2 இளைஞர்கள் இந்த ஒரு செயல செஞ்சிருக்காங்க. இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த செயல செஞ்சாங்க இல்லையா, அவங்க அத வீடியோ எடுத்து அத வந்து அவங்க சோஷியல் மீடியால வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல நான் இங்க வரும்போதே நியூஸ் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கான விஷயங்கள் எப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து வர ஒரு டெலிவரி பையன வந்து 2 இளைஞர்கள் போதையில வந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் இங்க வந்து கிளியரா விசாரிக்கும்போது தான் அடுத்தடுத்து ஷாக்கிங்கான விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. நான் கரெக்ட்டா எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா 18ஆம் தேதி கரெக்ட்டா ஞாயித்துக்கிழமை அப்ப வேளச்சேரியில ஒரு 9 மணி அளவுல டெலிவரி பாய சரம் மாரியா வெட்டுனாங்க இல்லையா? அந்த பகுதியில தான் நான் நின்னுட்டுருக்கேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியரா நான் உங்களுக்கு அடுத்தடுத்தபடியா இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கரெக்ட்டா நின்னுட்டுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க. கீழ ஃபுல்லா இப்ப வந்து ரத்தக்கரை கிடையாது. இப்ப வந்து ரத்தக்கரை அப்படிங்கிறது இல்ல. ஃபுல்லாமே கழுவி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வெட்டுன நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் பேர் வந்து பார்த்திபன். வேளச்சேரி லட்சுமி நகர சேர்ந்தவரு. அவருக்கு வயசு 23. இந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தப்ப 2 இளைஞர்கள் தொடர்ந்து அவர தொரத்திட்டு வந்திருக்காங்க. கரெக்ட்டா இங்க வந்து தான் வெட்டுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் முன்னாடில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கருந்தே வந்து தொரத்திட்டு வந்து இந்த இடத்துல அவன் கீழ விழுந்திருக்காரு. அதாச்சும் அந்த 23 வயசான பார்த்திபன் அப்படிங்கிறவரு கீழ விழுந்திருக்காரு. அப்புறமா இங்க வந்து அந்த 2 இளைஞர்களும் கொண்டு வந்த அந்த கத்தியால சரமாரியா பார்த்திபன வெட்டியிருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்திபன் அப்படிங்கிறவரு விழுந்த இடம். ஸோ வெட்டுனப்ப விழுந்த இடம் இந்த இடம் தான். இந்த இடம் ஃபுல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லா கழுவி ப்ளீச்சிங் பவுடர் இப்ப போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஸ்ட்ரைட் ரோடு வந்து அதுக்கப்புறமா தான் லெஃப்ட் கட் ஆகி உள்ள வருது. ஸோ இந்த லெஃப்ட் ரோடு கட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரைட் ரோட்லக்கு அந்த கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்கு முன்னாடில இருந்தே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. தொரத்திட்டு வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல அவர் விழுந்த பிறகு தான் வெட்டியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு வந்தாங்க இல்லையா அந்த 2 இளைஞர்கள், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சா போதையில இருந்திருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக வெட்டுனாங்க அப்படிங்கிறது போலீஸ் விசாரணை வந்து இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக வெட்டுனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏதாச்சும் முன் விரோதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க நம்ம விசாரிச்ச வரைக்குமே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட நான் கேட்டப்ப அவங்க எல்லாருமே வந்து டீட்டெயில்ஸ சொல்லவே வந்து பயப்படுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து இப்பதான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி திருத்தணியில ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து வடமாநிலத்து இளைஞர சரமாரியா வெட்டியிருந்தாங்க. ஸோ அதே வகையில இங்கேயும் 2 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இளைஞர வெட்டியிருக்காங்க சரமாரியா. அதுவும் இந்த இடம் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கு. நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலேயே பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் உடனே அத பார்த்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு தடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த 2 இளைஞர்கள் இங்கருந்து தப்பிச்சுமே ஓடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம்
இங்க வந்து நடந்திருக்கு. ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில கஞ்சா அடிச்சுட்டு 2 இளைஞர்கள் இந்த ஒரு செயல செஞ்சிருக்காங்க. இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த செயல செஞ்சாங்க இல்லையா? அவங்க அத வீடியோ எடுத்து அத வந்து அவங்க சோஷியல் மீடியால வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி விசாரிக்க இன்னும் ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வந்து வெளியாகுது. வெட்டு வாங்குனான் இல்லையா, அந்த பையன் டெலிவரி பாய் அது ஓகே. பட் அதையும் தாண்டி அந்த பையன் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து ஓடி வந்திருக்கான். ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு ஓடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க விசாரிச்சப்ப நமக்கு வந்து மக்கள் குடுக்கக்கூடிய தகவல்கள் அப்படிதான் இருக்கு. தென் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் அதாச்சும் வெட்டு வாங்குன அந்த பையன் வந்து போதையில இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பையன் வந்து வெறும் மது போதை இல்ல, அவனும் வந்து கஞ்சா போதையில தான் இருந்தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரையே ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால தான் வந்து வெட்டுறதுக்காக ஓடி வந்தாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் கிட்ட சரளமா இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வழக்கத்துக்கு வந்துருச்சு. போதைப் பொருட்கள அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது பெருசா ஷாக் ஆகுற விஷயம்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு நார்மலா இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த பசங்களுமே சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத உன்னை யாரா விட்டது? சொல்லு ஒன்னாட்டி வந்து யார் வெட்டி சொன்னா? இது பேர் நான் உங்க பேர் உங்க கூட யாரா இருந்தா? எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேரா? சார் சார் நேர்ல பார்த்து விரட்டுனாங்க இல்லையா? அவங்க கிட்டயும் நாங்க வந்து பேசினோம். ஸோ அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி வந்து பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இதே ஏரியால இருக்கிறவங்க, இதே ஏரியால இருக்கக்கூடிய பசங்க தான் வந்து அந்த செயல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமோ அப்படிங்கிற வகையில எல்லாருமே பயப்படுறாங்க இங்க வந்து. இந்த சம்பவத்த பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசா எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வெட்டு, குத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடந்தாலுமே, அதிகபட்சமா மக்கள் வந்து அத தட்டி கேட்பாங்களா? இல்ல அந்த பிரச்சனையில என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டா, தனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால மேக்ஸிமம் நெறைய பேர் உள்ள வரமாட்டாங்க. அதுலயும் முக்கியமா வெட்டுக்குத்துலாம் நடக்குதுன்னா, அந்த பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டாங்க. எல்லாரும் தெரிச்சு தான் ஓடுவாங்க. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், இந்த பகுதி மக்கள் வெட்டுன பையன வந்து வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து தான் கைக்கு என்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ அப்புறமா தான் அந்த 2 பசங்க ஓடியிருக்கானுங்க. ஓடுனதுக்கு அப்புறமா அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாக்கத்தியெல்லாம் வந்து கையில வச்சுக்கிட்டு, அவங்க அத வந்து ஸ்டோரியாவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்கான பிக்கும் இதுதான். இதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னான் இல்லையா? அதில அந்த பசங்கலாம் ஸ்டோரி வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த பையனுடைய Instagram பேஜ வந்து போய் விசிட் பண்ணா, பயோல என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்ன்னு வச்சிருக்கான். ஸோ அட்வொகேட்டுன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போதையில அதுவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, இந்த மாதிரியான ஒரு ரோட்டுல வெட்ட வெளிச்சத்தில இன்னொரு பையன வந்து கத்தியால சரமாரியா வெட்டி, அந்த பட்டா கத்தியோடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டிருக்கான். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்பவே சொல்லிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்தியால அதுவும் குறிப்பா தமிழ்நாட்ல இளைஞர்கள் வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அடுத்தடுத்து இந்த மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கிறத பொறுத்து பார்க்கும்போது, நார்மலா போயிட்டுருக்கக்கூடிய பொதுமக்களுக்குமே இதனால மிகப்பெரிய வந்து ஒரு பயம் வந்து உருவாகும். முக்கியமா இந்த இளைஞர்கள் எல்லாருமே இந்த செயல செஞ்சுட்டு ஸ்டோரில அதாச்சும் இன்ஸ்டால ஸ்டோரி போடுறத வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இளைஞர்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாரி பட்டாக்கத்தியோட இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி வெட்டுற செயலா இருக்கட்டும், அத ஸ்டோரில அப்லோட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய கெத்து. அவ்வளதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மாரியான விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? இல்லன்னா நம்பளயே வந்து அவங்க ரொம்ப தவறான முறையில தான் பார்ப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து தெரியல. பிகாஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க மைண்ட் செட்ல இந்த மாதிரியான பட்டாக்கத்தியோட இருந்தா அதான் மாஸ் அவ்வளதான். அந்த மாதிரியான ஒரு திங்கிங் மைண்ட் செட்ல தான் இந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சரியான நடவடிக்கை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கணும். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமா இந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறுது அப்படிங்கிறப்ப, நம்ம இத வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸா பார்த்துட்டு நம்ம போயிறக்கூடாது. இன்னைக்கு இங்க நடக்கிறது வந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கிட்டயோ, இல்லன்னா நமக்கோ கூட நடக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால, எல்லாருமே வந்து நம்மள சுத்தி ஏதாச்சும் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னா,
அத போலீஸ் கிட்ட கண்டிப்பா கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அவங்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்கள கட்டுப்படுத்தி, அவங்கள நல்ல வழிக்கு வந்து கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நான் லாஸ்ட்டா வந்து இந்த திருத்தணி விஷயத்திலேயே ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இளைஞர்கள் வந்து ஏதாச்சும் தவறுகள் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிறையில தண்டனைகள் பெருசா கொடுக்கப்படாது. அதாச்சும் 18 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கெரியர வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு தண்டனையுமே குடுக்க மாட்டாங்க. ஸோ இத அட்வான்டேஜா வச்சுக்கிட்டே நெறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள செயல்படுறது உண்டு. ஸோ அதையுமே நம்ம என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து கரெக்ட்டா எடுக்கணும். ஒரு அளவுக்கு அவங்க தவறுகள் பண்றாங்க. அத அவங்க திருத்திக்கக்கூடிய மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கான தண்டனை குடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஓகே. பட் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்ல தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு தண்டனைய குடுத்தா தான் அடுத்தடுத்து வரவங்க இந்த மாதிரியான செயல்கள் செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், எப்ப தண்டனைகள் அதிகரிக்குதோ அப்பதான் குற்றங்கள் குறையும். ஆரம்பத்துல நான் இங்க வரும்போதே நியூஸ் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கான விஷயங்கள் எப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து வர ஒரு டெலிவரி பையன வந்து 2 இளைஞர்கள் போதையில வந்து வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டு வாங்குன பையனும் போதையில இருந்தான், மது போதையில அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் இங்க வந்து கிளியரா விசாரிக்கும்போது தான் அடுத்தடுத்து ஷாக்கிங்கான விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. அதாச்சும் வெட்டு வாங்குன பையனா இருக்கட்டும், வெட்டுன 2 பசங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து தொடர்பு அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் ஏதோ போதைப் பொருட்கள வந்து பெருசா பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமும் நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியுது. அதாச்சும் 23 வயசான பார்த்திபன் அப்படிங்கிறவரு தானே வெட்டப்பட்டாரு. ஸோ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி, அதனால தான் அந்த வீட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு வந்து குறிப்பா இந்த இடத்துல வந்து வெட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்த பத்தி மக்களான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.